இன்றைக்கு நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய இன்னொரு பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை அப்படியே கடந்து ரொம்ப சுலபமா எளிதாக போக முடியாது. அநேக அருமையான முக்கியமான பாடங்கள்லாம் இருக்குது. போன வாரம் நம்ம சில ஆவிக்குரிய பாடங்களை நம்ம படிக்கல. போன வாரம் நம்ம வெறும் தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வெளிப்படுத்தலுக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் தொடர்பை தான் நம்ம என்ன செய்தோம், போன வாரம் பார்த்தோம். இந்த நாளில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சில பாடங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் இன்னும் நம்ம நன்றாக நம்ம என்ன செய்ய போறோம், பார்த்து புரிந்து கொள்ள போறோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உங்களுடைய மிகப்பெரிய கிருபையினாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாவதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. நாங்கள் ஒன்றுமே இல்லை. உங்க இரக்கத்தினால மாத்திரம் நாங்க உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, எங்களுடைய பாதுகாத்து வைத்திருக்கிற நோக்கம் நாங்கள் உம்மை போல வாழணும், உம்மை போல மாற வேண்டும் என்பதுதான் ஐயா. எங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல எங்களை நீர் மாற்றும். இந்த நாளிலேயும் கூட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டுமாக தானியேல் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை வெறுமையாக்கி ஆண்டவரே, எங்களுடைய மனதை உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தி எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கொஞ்சம் நம்ம நினைச்ச நம்ம போய் கொஞ்சம் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய போறோம். சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னது? நீங்க அந்த லிங்க்ல பார்த்திருப்பீங்க. என்ன தலைப்பு? நாலாம் ஆள். நாலாம் ஆள் எங்கிருந்து எடுத்திருக்கிறோம்? தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அந்த வார்த்தை வருது. த ஃபோர்த் மேன், த ஃபோர்த் மேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல அந்த வார்த்தை வருத பாருங்களேன். 25வது வசனத்துல, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். சரிங்களா? இன்னொரு வார்த்தை வருது, 4ஆம் ஆள் என்ற ஒரு வார்த்தை வருது. த ஃபோர்த் மேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றதை பார்க்க முடியும். அதை குறித்து தான் நம்ம இந்த நாளிலே கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? சரி. இதுல ஒரு 5 முக்கியமான பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். 5 பாயிண்ட்ஸ், 5 கருத்துக்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இந்த 4ஆம் ஆள் அவரை குறித்தும் நமக்கு கிடைக்க நமக்கு நம்ம படித்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான சில பாடங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எத்தனை பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் சொன்னேன்? 5 பாயிண்ட்ஸ், 5 முக்கியமான கருத்துக்களை பார்க்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1, ஹூ இஸ் திஸ் ஃபோர்த் மேன்? யார் இந்த 4ஆம் ஆள்? யார் இந்த 4ஆம் ஆள்? இதை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், சிந்திக்க போறோம். சரிங்களா? இந்த கதையை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், அப்படிதானே? இது வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, இது ஒரு சரித்திர சம்பவம். இப்ப நான் உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, 19வது வசனம் பாருங்க. 19வது வசனத்துல, அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் மூண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? கடும் கோபம் மூடுன்னு ஒரு வார்த்தை வருதா? சரி, வேற பாருங்க. 13வது வசனம் பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு, இருக்குங்களா? என்ன வார்த்தை வருது? உக்கிர கோபம் கொண்டு என்ற வார்த்தை வருதா? சரி, இதை நம்ம கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, ஏன்பா இந்த நேபுகாத் நேச்சர் கடும் கோபம் கொள்றாரு, உக்கிர கோபம் கொள்றாரு அப்படின்னு கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தா என்ன தெரியும்? நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்? எதுக்கு கோவப்பட்டாரு? ராஜா நிறுத்தின சிலைய வணங்கல, பணிந்து கொள்ளல, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான், அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. சரிங்களா? ஆனா இன்னும் ஒரு காரியம் இருக்கு. எத்தனை பேர் நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்தை
வாசிச்சீங்கன்னு தெரியல, உங்களுக்கு சொன்னேன்ல 10 முறை வாசிங்க அப்படின்னு. 3ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா கொஞ்சம் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ சிலையை வணங்காததுக்கு மாத்திரம் ராஜாவுக்கு கோபம் வரல. இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. சரிங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்களேன். 12வது வசனம், verse 12. 12வது வசனம், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின. இது யார் சொல்றா? இந்த 12வது வசனம் யார் சொல்றா? 8வது வசனம் வாசிச்சிடுவோம். 8வது வசனத்துல, அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றச்சாட்டி. சரிங்களா? யார் சொல்றா? அப்ப கல்தேயரில் சிலர் வந்து குற்றச்சாட்டி சொல்றாங்க. இப்பதான் 12வது வசனம் வருது. 12வது வசனம் பாருங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி யார் ஏற்படுத்தினா? ராஜாவே, நீங்க தான் ஏற்படுத்தினீங்க. யாரை ஏற்படுத்தினீங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் எந்த மனுஷனை ஏற்படுத்தினீங்கன்னு சொல்றாங்க? யூதர் மனுஷனை நீங்க தான்ப்பா ஏற்படுத்தினீங்க. எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. என்னென்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? நீங்க தான் அவங்களுக்கு பதவியை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. அடுத்தது, யாருக்கு பதவி கொடுத்தவங்க சொல்றாங்க? யூதரான மனுஷனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நீங்க தான் பதவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்ப படிங்க. சொல்லிட்டு, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அதுக்கு அதை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாங்க பாருங்க. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சொலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். கிடைச்சிச்சா? அப்ப எதை ஃபர்ஸ்ட் போடுறாங்க? சிலைய வணங்குறது அதை ஃபர்ஸ்ட் போடலாம். அவங்க நல்லா வாசிக்கும் போது எதை ஃபர்ஸ்ட் போடுறாங்க? நீங்க அவங்களுக்கு உயர் பதவி கொடுத்தீங்க. அவன் யூதனா இருந்தாலும் நீங்க அவனுக்கு என்ன பதவி கொடுத்தீங்க? உயர் பதவி கொடுத்தீங்க. அந்த நீங்க இவ்வளவு செஞ்சீங்க ராஜாவே. அவன் ஒரு யூதன், அவனுக்கு உயர் பதவி கொடுத்து நீங்க இவ்வளவு உயரத்துல வச்ச பிறகும் கூட அவன் என்ன செய்யல? அவன் உங்களை மதிக்கல. அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப ராஜாவுக்கு எதுக்கு ரொம்ப கோபம்? டிஸ்ரெஸ்பெக்ட், டிஸ்ஆனர். அவனை மதிக்கவே மாட்டான். இன்னைக்கு அநேக பேருக்கு என்ன பெரிய கோபம்? நம்ம அவனை உயர் பதவியில வச்சா அவன் நம்மள மதிக்கிறதே கிடையாது. சரிங்களா? நான் ராஜா, ஆனால் அவன் வேற நாட்டுக்காரன், ஒரு அஞ்ஞானி. அவனுக்கு நம்ம பதவி கொடுத்து உயர்ல வச்சா அவன் என்ன மதிக்க மாட்டான் அப்படின்னு யார் போய் சொல்றா? ஆனா உண்மையிலே அவங்க மதிக்காமலே இருந்தாங்க. மதிச்சதுனாலதானே ராஜா கூட்ட பிரதிஷ்டைக்கு அவங்க வந்தாங்க. பிரதிஷ்டைன்னு சொன்ன வந்தாங்களா இல்லையா? மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க வந்தாங்க, மதிச்சனாலதான் வந்தாங்க. ஆனா இவங்க எப்படி போடுறாங்க பாத்தீங்களா? ராஜாவாகிய உண்மை மதிக்கவில்லை அப்படின்னு போட்ட உடனே 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிரம் கோபம் கொண்டு. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ராஜாவே, நீங்க உங்க சிலையை ஏன் வணங்கல தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு உங்க மேலே மரியாதை இல்லை ராஜாவே. மரியாதை இல்லாதனாலதான் நீங்க ஏற்படுத்தின சிலைய. பெரிய பிரச்சனை. இங்க பாருங்களேன், இந்த பாபிலோனியர்கள் எதை வணங்குவாங்க தெரியுமா? சிலைய மாத்திரம் இல்ல, they worship respect. உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? they worship honor, they worship respect. இன்னைக்கு சில பேருக்கு எது கடவுள் தெரியுமா? எல்லாரும் எனக்கு குட் மார்னிங் சொல்லணும். எனக்கு போன உடனே குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லாட்டா அந்த மாணவனுக்கு எக்ஸாம்ல மார்க் குறைவு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியே ஆசிரியர் உள்ள நுழைஞ்ச உடனே அவன் என்ன செய்யணும்? என்னை மதிக்கணும். ஏன்னா நேரடியா பார்க்க அப்படியே முறைச்சிட்டு அடி திரும்பிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுங்களா? இது இங்க மாத்திரம் இல்லை. இப்ப நம்ம சில நேரம் ஆலயத்துக்கு போகும்போது சில பேர் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஒரு விஷ் பண்ண மாட்டாங்க, இப்படிதானே? சில சிரிச்சு பேச மாட்டாங்க. அதனால நம்ம வருத்தம் தான் படணும், இப்படி இருக்கிறாங்களேன்னு. ஆனா அவங்க மேல கோவப்பட்டா சம்திங் இஸ் ராங். ஏதோ ஒரு சில பிரச்சனைய, சரி இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தேவ அன்பு தெரியலேன்னு வருத்தப்படலாம். ஆனா அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள மதிக்காம இருக்கிறது
தேவனுடைய பார்வையில சரியில்லை. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? இந்த பாபிலோனுடைய குணம் என்ன அப்படின்னா, அவன் எதை ஒர்ஷிப் பண்ணுவாங்க? ரெஸ்பெக்ட், ஹானர். இன்னைக்கு சில பேர் அதுதான், சம் பீப்புள் ஒர்ஷிப், எதை ஒர்ஷிப் எடுத்துக்குவாங்க? ரெஸ்பெக்ட், மரியாதைய ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? சரி, இப்படி கோவப்படுறார். கோவப்பட்ட உடனே 15வது வசனம் பாரு. 15வது வசனத்துல கடைசி பகுதி, லாஸ்ட் பார்ட் ஆஃப் தட் verse, Daniel 3ல verse 15ல, பணிந்து கொள்ளாதீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? ஒரு கேள்வி கேட்டாரா இல்லையா? என்ன கேள்வி கேட்கிறாரு? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யாருப்பா அப்படின்னு என்ன நினைக்க, அப்படின்னு என்ன சொல்றாரு அவரு? அப்ப தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் இந்த வருஷத்துல என்ன சொல்றாரு? உங்களை என் கைக்கு தப்பிக்கிற போகிற தேவன் யார் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வராரு? தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த தேவனை காட்டிலும் யார் தேவன்? இப்ப நான் தான்ப்பா தேவன். ஏன்னா என் கைக்கு எந்த தெய்வத்தாலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? பாருங்களேன், இதே நேபுகாத்நேச்சர் கொஞ்சம் பின்னாடி போங்களேன். இதே நேபுகாத்நேச்சர் தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 47வது வசனம், Daniel chapter 2 verse 47 படிங்க. Daniel 2 verse 47ல இதே நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னாரு பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன். என்ன சொன்னாரு? ராஜாக்களுக்கு ஆண்டவரும். எந்த ராஜா சொன்னாரு? இந்த ராஜா சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும். அது மாத்திரம் பாருங்க, ராஜாக்களுக்கு ஆண்டவரும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? எப்பா, அனு ராஜா தான், என்ன காட்டிலும் அவர் யாரு? பெரியவரு அப்படின்னு சொன்னவரு இப்ப எங்க வந்துருச்சு? உங்களை என் கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யார்? பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? இப்ப ஒருத்தன் சுய மரியாதையை ரொம்ப நேசிச்சா நினைச்சுங்களேன், சுய மரியாதை, என் பேரு கெட்டக்கூடாது, என் பேர் கெட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் சுய மரியாதையை நேசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா தன் தேவனை காட்டிலும் மேலாக வேண்டும் என்று அவன் நினைப்பான். ஆண்டவரை காட்டிலும் பெரியவன் அப்படின்னு நினைப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரி, இல்லாட்டா நம்ம எல்லாத்துக்கும் கோஆபரேட்டிவ். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறோன்னா, நான் தான் ஒரு சீனியர் ஸ்டாஃபு, அங்கே ஜூனியர் பசங்க வருவாங்க, அவங்க கோவப்பட தான் செய்வாங்க. சின்ன பசங்க, அனுபவம் இருக்காது, சில திட்டதும் செய்வாங்க. ஆனா அதுக்கு நான் எல்லாத்துக்கும் போய் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் கிறிஸ்தவன். அவன் சின்ன பையன், அவன் எப்படி என்கிட்ட கோவப்படலாம் அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னா. ஏன்னா என்னைய ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் திட்டுறாருன்னா தாங்கிறது எளிது. ஒரு சர்ஜன் என்னைய திட்டுறாரு, எல்லாரும் முன்னாடி திட்டுறாரு அப்படின்னா தாங்கிறது எளிது. ஆனா ஒரு என்ன காட்டிலும் கீழே இருக்கிற ஒரு நபரு திட்டும் போது அதை தாங்குறேன்னா அது அங்கதான் நீடிய பொறுமை. நம்ம பெருமையா சொல்லிடுவோம், அவரு எங்க அப்பா திட்டினாரு பொறுமையா போயிட்டேன், அப்ப என் தங்கச்சி திட்டினா புரியுதுங்களா? அப்ப பெரிய நபர்கள் திட்டும் போது அங்க நம்ம பலத்தை காமிக்க முடியாது. அதனால இப்ப என்ன செஞ்சிருவோம்? நம்ம மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா எளிமையானவனு வரும்போது நம்ம அங்க என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் டாமினன்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம அங்க போயிடுவோம், அது காணாம போயிடும். சரிங்களா? அப்ப சுயமரியாதை எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு கொண்டு போது பாருங்க. அப்ப கொஞ்சம் முன்னாடிதான் நேபுகாத்நேச்சர், எப்பா உங்க தேவன் தப்பா, ராஜா காட்டிலும் பெரியவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை காட்டிலும் பெரியவர் அவர் தான்ப்பா, என் தெய்வத்தை காட்டிலும் பெரியவர் அவர் தான்ப்பான்னு சொல்லிட்டு கடைசியில் எங்க போயாச்சு? என் கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யாரு அப்படின்னு ஒரு பெரிய சவாலை விடுறாரு. ஒரு பெரிய சவாலை விடுறாரு. இப்ப என்ன நம்மளோட கேள்வி என்ன? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கேள்வி? யார் இது? நபர், மறந்துடாது. சரிங்களா? இப்ப இவர் கேள்வி கேட்கிறாரு, தப்பிக்க போற தேவன் யாருன்னு தானே கேள்வி கேட்கிறாரு. இப்ப வராரு பாருங்க. சரிங்களா? இவரே இப்ப நமக்கு இந்த கதை நல்லாவே தெரியும். இப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க ஆண்டவருக்காக நிக்கிறாங்க. அவங்கள எங்க தூக்கி போடுறாங்க? அக்னியில போடுறாங்க. அங்க யார் வர்றா? இப்பதான் பார்க்கணும். இப்ப இந்த ராஜா ஒரு 4 பேர் வைக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? என் கைக்கு தப்பி வைக்கிற ஒரு தேவன் யாருன்னு கேட்கிறாருல. இப்ப அவரே ஒரு 4 பேர் வைக்கிறார் பாருங்க. அவர் யாருன்னு 4 பேர் வைக்கிறார் பாருங்க. பாத்துருவோமா என்னென்ன பேரை அவர் வைக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். 25வது verse 25 பாருங்க.
25 வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்ற. பாயிண்ட் நம்பர் 1. அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கேட்டோம்? இந்த 4ஆம் ஆள் யாரு? அப்படிதானே? என்ன பேர் வைக்கிறாரு? முக்கியமான பேர், இதை நம்ம படிக்க போறோம். சரிங்களா? என்ன பேர் வைக்கிறாரு? சன் ஆஃப் காட், தேவபுத்திரன் அப்படின்னு பேர் வைக்கிறார். சாதாரணமா எங்க இருந்து இவர் கண்டுபிடிச்சாரு பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம பார்க்கலாம். தேவபுத்திரன். சரி, அடுத்தது அது மாத்திரம் இல்ல, அந்த தேவபுத்திரனுக்கு சாயல் இருக்குது என்பதையும் சொல்றாரு பாருங்க. தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த தேவபுத்திரனுக்கு என்ன இருக்குது? ஒரு லைக்னஸ், சாயல் இருக்குது. அவர் ஏதோ உருவம் இல்லாத ஒரு ஆவி கிடையாது. அவர் யாரு? அவருக்கு உண்மையிலே சாயல் என்ன செய்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப 4ஆம், அது மாத்திரம் இல்ல, 4ஆம் ஆளுங்கிறாரு. அப்படின்னா அவர் யாரு? தேவபுத்திரன் யாரு? ஒரு நபரு என்பதையும் அவர் சொல்றார். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் அவருக்கு சாயல் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சு அவரால். அப்படிதானே? உங்களுக்கு 3 பாயிண்ட் வந்துச்சு. அதுல என்னென்ன வார்த்தை சொல்றாரு? தேவபுத்திரன்னு சொல்றாரு, அவருக்கு சாயல் இருக்குன்னு சொல்றாரு, அடுத்தது என்ன சொல்றாரு? அவரு ஒரு நபர். சரிங்களா? ஏன்னா அந்த 25 வசனத்துல ஃபர்ஸ்ட் பகுதி பாருங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் அப்படின்னு வருதா? 4 பேர். அப்ப பேர்னா என்னது? நபர்கள். 4ஆம் ஆளுன்னு சொல்றாரு. ஆள்னா யாரு? நபர்கள். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அப்ப அவர் தேவபுத்திரன் சொல்றாரு, சாயல்னு சொல்றாரு, ஆளுன்னு சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு கொஞ்சம் பாத்துருவோமா? 28ஆம் வசனம், verse 28. 28ஆம் வசனத்துல கடைசி பகுதியில, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். என்ன வார்த்தை போடுறாரு? அடுத்த வார்த்தை அவர் தூதர்ன்னு சொல்றார். முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? என்ன வார்த்தை சொல்றாரு? தூதர்ன்னு சொல்றாரு. அப்ப இவர் வெறும் சன் ஆஃப் காட் மாத்திரங்கள். இவர் யாரு? இஸ் ஏஞ்சல் ஆஃப் காட். அப்படிதானே? அவர் தூதன் சொல்றாரு. எப்பா, அவருக்கு ரூபம் இருக்குப்பா, அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், ஒரு நபர் என்பதையும் அவர் சொல்றார். அது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் பாருங்க. 29ஆம் வசனம். 29ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசனம். 29 கடைசி பகுதி பாருங்களேன். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும். சரி, என்ன சொல்லிட்டாரு? இப்ப சொல்லிருங்க. என்ன சொல்லிட்டாரு? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்ல. அப்ப என்ன பேர் சொல்லிட்டாரு? தேவன். ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதா? என்ன சொல்றாரு பாருங்க. அவர் தேவன் சொல்றாரு, அவர் தேவ புத்திரன் என்பதையும் சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? அவருக்கு சாயல் இருக்குது என்பதையும் சொல்றாரு, அவர் ஆள் தத்துவம் உள்ளவர் என்பதையும் சொல்றாரு, அவர் தூதன் என்பதையும் சொல்றாரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சு வச்சிருக்கிறார். வெறும் தேவனா மாத்திரம் அவரை புரிஞ்சு வைக்கல, தேவனுடைய குமாரனாவும் அவரை புரிஞ்சு வச்சு, அவர் ஆள் தத்துவம் உள்ளவர் என்பதையும் புரிஞ்சு வச்சுக்காரு. அதுவும் அந்த 25ஆம் வசனத்துல ஒரு கீவேர்டு வருது பாருங்களேன். அதற்கு அவன், இதோ 4 பேர் அப்படின்னா என்ன செஞ்சுட்டாரு அவரு? நேபுகாத்நேச்சர் அந்த 3 பேர்ல ஒரு ஆளா இணைச்சிட்டாரு. அப்படித்தானே? இது எதை குறிக்க தெரியுமா? புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், verse 14. ஹீப்ரூஸ் chapter 2 verse 14. எபிரேயர் 2ல 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் இயேசு குறித்து பேசுது, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா ஆனார். கிடைச்சிச்சா பாயிண்ட்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்படியே 17வது வசனம் போயிடலாம். 17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. கிடைச்சிச்சா? என்ன கிடைச்சிச்சு? இங்க எப்படி பிள்ளைகள்
மாம்சத்தை ரத்தத்தை உடையவரா இருக்காங்களோ அவரும் யாரு? ஏசப்பாவும் அவர்களே போல மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரானார். கிடைச்சிச்சா பாயிண்ட்? அப்ப நேபுகாத்நேச்சரு அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட சேர்ந்து 4 பேருன்னு சொல்றாரு அப்படின்னா அங்க எதை சொல்ல வர்றாரு? எதை சொல்ல வர்றாரு? இயேசுவானவர் வெறும் தெய்வன் மாத்திரம் இல்லப்பா, அவரு நம்மை போல அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் உடையவர் என்பதையும் அவர் என்ன செய்யறாரு? சொல்ல வர்றாரு. சரிங்களா? அப்ப அவரு வெறும் தேவன் மாத்திரமல்ல, அவர் கர்த்தருடைய தூதன் என்பதையும் சொல்றாரு. அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் நபரு. நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் மனிதனாக அவதாரம் எடுக்கக்கூடியவர் என்பதையும் அவர் அங்க ஒரு பிரின்சிபலை கொண்ட ஒரு கொள்கையை கொண்டு வைக்கிறார். சரி, நான் இதை படிச்சுட்டே இருந்தேன். யாருக்காவது ஒரு கேள்வி வந்துச்சா? எப்படி இந்த நேபுகாத்நேச்சருக்கு தெரியும் இவர் தேவபுத்திரன்? எப்படி தெரியும் இவரு? அது பாருங்க, தூதன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சரி, அவர் தேவன். சரி, இதை மட்டும் இதை கேட்டுறேன். இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்பா யாராவது. அவர் தேவன் எப்படி தெரியும்? ஏற்கனவே நேபுகாத்நேச்சருக்கு தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரே ஒரு கதையில. எந்த கதையில இருக்கு? தானியேல் 2ல தேவனை குறித்து சொல்லியிருக்கா இல்லையா கதை? தானியேல் 2ல 27, 28 போகும். தானியேல் 2ல இங்க தானியேல் 2ல 27, 28 படி. தானியேல் ராஜா சமூகத்தில் பிரயத்தனமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்களாலும் கூடாது இருக்கா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, சொல்லியாச்சா இல்லையா? அப்ப தேவன் என்பவரை வெளிப்படுத்திருக்காரா இல்லையா? தேவன் ஒரு உண்டு என்பதை. அதனாலதான் ராஜா கடைசியில் என்ன சொல்றாரு? உங்கள் தேவனே மெய்யான தேவனோ, ராஜாக்களுக்கு தேவனா இருக்கார். அப்ப தானியேல் ஏற்கனவே தேவனை குறித்து சொல்லியிருக்கிறார். சரி, தூதன். சரிங்களா? இததான் நம்ம கொஞ்சம் ஒரு யோசிக்கணும். ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு கதை இருக்கு. இங்க நேபுகாத்நேச்சர் யாரை பார்த்தாரு? கிணி நடுவுல ஒருத்தரை பார்க்கிறார். இதே மாதிரி கதை எங்கேயாவது இருக்கா? அக்கினி நடுவுல ஒருத்தர் காட்சி அளித்த கதை ஒண்ணு எங்கேயாவது இருக்கா? இந்த கதை எங்க இருக்குது? யாத்திராக புஸ்தகத்துல இருக்கு. அப்படியே போயிருங்க பார்ப்போம். யாத்திராக புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்க அந்த வசந்த படிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்கா? என்ன இருக்கு? கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்குங்களா? ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். எதுக்கு நடுவுல? அந்த வசனம் முச்செடி மாத்திரம் இல்ல பாருங்க, ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்ப இங்க ஏற்கனவே ஒரு கதை இருக்கு. அவர் யாரா? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் அப்படின்னு இருக்கா? சரி, இந்த அக்கினி ஜுவாலையில நின்றவர் யாரா? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்கா? சரி, இப்ப 4வது வசனம் பாருங்களேன். அது யாரா? கர்த்தருடைய தூதனானவர் 2வது வசனம் சொல்லுது. 4வது வசனம் பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை யார் கண்டா? கர்த்தர். அப்ப அந்த கர்த்தருடைய தூதனானவர் யாரு? கர்த்தர். அது மாத்திரம் இல்ல, முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி இருக்கா வசனம். அப்ப அந்த முச்செடி நடுவில் இருந்தவர் யார்? அப்ப தேவன். கிடைச்சிச்சுங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல எந்த தேவன்? ஏசப்பா கர்த்தருடைய தூதனாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? செயல்பட்டிருக்கிறாரு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த கதை யாருக்கு தெரியும்? முதலாவது இது யாருக்கு தெரியும்? சரி, இந்த யாத்ரா புஸ்தகத்தை எழுதினவர் யாரு? மோசே. இந்த மோசே புஸ்தகத்தை யார் படிச்சா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். யார் படிச்சா? எங்க இருக்கு கதை? எங்க இருக்கு?
எந்த வசனம்? மோசே புஸ்தகங்களை தானியல் படிச்சாரு சொல்லி எந்த வசனம் சொல்லுவோம் நம்ம? தானியல் 9ஆம் அதிகாரம், தானியல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். டேனியல் சாப்டர் 9 verse 11. தானியல் 9:11 பாருங்களேன். தானியல் சொல்றாரு பாருங்க வசனத்தை. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினும் எங்கள் மேல் சொரியப்பட்டது. அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அப்படின்னா தானியேல் மோசேயுடைய புஸ்தகத்தை படிச்சிருக்காரா இல்லையா? படிச்சிருக்காரு. அப்படின்னா யாத்திராமத்துல நடந்த கதை யாருக்கு தெரியும்? தானியேலுக்கு தெரியும். இப்ப நேபுகாத்நேசருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? கண்டிப்பா. சரிங்களா? அப்ப கண்டிப்பா இந்த கதை யாருக்கு தெரிஞ்சிருக்குது? நேபுகாத்நேசருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அது யார் வழியா போயிருக்குது? தானியேல் வழியா கட்டாய கதை என்ன செஞ்சிருக்கு? போயிருக்கு. தானியேல் கண்டிப்பா மோசேயுடைய புஸ்தகம் தெரியும். அப்ப நேபுகாத்நேசருக்கு பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல அக்கினியின் நடுவுல ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் பேர் என்ன? கர்த்தருடைய தூதனானவர் தெரியும். அவர் தேவன் என்பதையும் யாருக்கு தெரியும்? நேபுகாத்நேசருக்கு தெரியும். இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அக்கினி நடுவுல ஒருத்தர் இருக்கிறார் என்பதை பார்த்த உடனே என்ன வார்த்தை போட்டார்? அவர் தமது தூதனை அனுப்பி அப்படின்னு யார் பேரை போட்டாரு? அந்த அந்த தூதன் யாருன்னு சொல்றாரு? 29ஆம் வசனத்துல தேவன்னு சொல்றாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா இப்ப? சரிங்களா? அப்ப பாயிண்ட் நம்பர் 1 இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் இந்த நாலாம் நபர்? யார் இந்த 4ஆம் நபர்? அவர் தேவபுத்திரன், அவர் தேவன், அவர் கர்த்தருடைய தூதன், அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர், அவர் சாயலுடையவர் என்பதை யார் சொல்றா? ஒரு அந்நிய ராஜா என்ன செய்யறாரு? சொல்றாரு. இதுல என்ன பாடம்? ஒரு பாடம் வருதா? இப்ப தானியேலும் அனனியா மிஷாவேலுக்கு பதவி கொடுத்த பிறகு 2ஆம் அதிகாரத்துல பதவி கொடுத்தாச்சு. பதவி கொடுத்த பிறகும் பதவியில இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியம் தான் செஞ்சாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப 2ஆம் அதிகாரத்துல என்ன செஞ்சாச்சு? 48 வசனம் படிக்கிறோம்ல, தானியேல் 2:48 பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, வசனம் இருக்கா? பெரியவனாக்கி அப்படின்னு இருக்குது. 49ஆம் வசனத்துல சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் பாபில் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் அப்படின்னு இருக்குது. அப்ப 2ஆம் அதிகாரத்துல பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. அதனால பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பதவியை உட்கார்ந்துட்டு நாற்காலியை தேய்ச்சிட்டா இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரட்சிப்பின் செய்தியை அறிவிச்சாங்க. இயேசுவானவர் வெறும் தேவன் மாத்திரமல்ல, அவர் யாரு? தேவபுத்திரன். நமக்காக உலகத்துக்கு மரிக்கக்கூடிய தேவபுத்திரன். அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர், அவர் சாயல் உடையவர், அவர் கர்த்தருடைய தூதன் என்ற செய்திய என்ன செஞ்சாங்க? அறிவிச்சாங்க. என்னைக்குமே நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பதவி உயர்வு கொடுக்கிறார் அப்படின்னா அது எதுக்கு? ஊழியம் செய்வதற்கு தான் பதவி உயரை தவிர, எல்லாரும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஊழியம் செய்யதான் பதவி உயர்வு தவிர நம்மை பெருமை பாராட்டுவதற்கு பதவி உயர்வு கிடையாது. இத்தனை பேரு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பதவி உயர்வு ஆண்டவர் கொடுத்தோடனே ஊழியம் செய்யறோம். ஒருவேளை எங்க தானியேல் அனனியா மிஷாவேல் அப்படியே திருப்தி அடைஞ்சிருக்கலாம். அப்படிதானே? அவங்க நம்ம தான் அந்நிய தேசத்துல ஆண்டவர் உயர்த்திட்டாருப்பா அப்படின்னு அப்படியே கொடுத்த நாற்காலியில் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஆனா என்ன செய்யல? அவங்க அதுல திருப்தி அடையாம புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் எதுக்கு இவங்களை அனுப்புனாரு? பாபிலோனுக்கு வெளிச்சமா இருப்பதற்கு, சத்தியத்தை அறிவிப்பதற்கு. நம்ம படிக்கிறோமா இல்லையா? ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9 வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டங்களாயும் பரிசுத்த ஜாதியும் அவர் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சரிங்களா? அப்ப எதுக்கு நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்காரு? ஒரு புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த வாய்ப்பு ஆண்டவர் வெவ்வேறு விதத்துல கொடுப்பார். அதுக்குதான் ஆண்டவர் பதவி உயர்வு கொடுக்கும். சபையில மூப்பரா வைக்கிறாரா? எதுக்கு? எல்லாரையும் கொஞ்சம் அப்படியே டாமினேட் பண்ணணும், அதுக்காக அல்ல. சபையில ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஊழியம் செய்வதற்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்ய அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு.
சரிங்களா? வேற இன்னொரு வழி இருக்குது. இன்னொரு வழி எப்படி போயிருக்கலாம் அப்படின்னா, எரேமியா புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. 29ஆம் 2வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி 2வது வசனம் 3வது வசனம். சரிங்களா? எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும், எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்கள் மீதியானவர்களுக்கும், ஆசாரியர்களுக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், நேபுகாத்நேச்சர் சிறைப்படுத்தி எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி, சரிங்களா, எழுதி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய இளையாசிரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விபரம். ஏதோ நடக்குதா? இங்க எரேமியா எழுதி யார் கையில போவதற்காக எழுதுறாரு? யார் கை வழியா? அது வசனம் என்ன சொல்லுது? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி அப்படின்னு இருக்கா? அப்ப எரேமியாவின் சில நிருபங்கள் யார் கையில போகுது? அப்ப நேபுகாத்நேச்சருடைய கையில. நேபுகாத்நேச்சர் வாசித்திருக்க மாட்டாரா? கண்டிப்பா நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சிருப்பாரு? வாசித்திருப்பாரு. இப்ப இந்த எரேமியா புஸ்தகத்துல இயேசுவானவர் குறித்து பேசப்படுதா இல்லையா? இயேசுவானவர் குறித்து அநேக காரியம் நீங்க என்ன செய்யுது? பேசப்படுது. சரிங்களா? அநேக காரியம் பேசுது. உதாரணத்துக்கு நீங்க எரேமியா 23ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 5வது வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, சரிங்களா, எரேமியா 23:5, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். இருக்கா? நீதி உள்ள கிளையை என்ன செய்வேன்? எழும்ப பண்ண. யாரு இந்த தாவீதுக்கு நீதி உள்ள கிளை? யாரு? இயேசு கிறிஸ்து. சொல்லப்பட்டிருக்குங்களா? அப்ப சில எரேமியாவுடைய நிருபம் நேபுகாத்நேச்சரோட கைக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? கிடைச்சிருக்கலாம். அப்ப அதுல இருந்து கூட நேபுகாத்நேச்சர் அநேக சக்திகள் என்ன செஞ்சிருக்கலாம்? தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்ப பாயிண்ட் நம்பர் 1ல என்ன படிச்சோம்? நம்ம யார் இந்த 4ஆம் நபர், அதை நம்ம படிச்சோம். ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம என்ன செஞ்சோம்? படிச்சோம். ஆண்டவர் நமக்கு உயர் பதவி கொடுக்கிறது ஊழியம் செய்யறதுக்கு தானே தவிர வேற எதுக்குமே கிடையாது. சரிங்களா? சோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2க்கு போலாம். 2வது கருத்துக்கு போலாம். நம்முடைய செய்தி தலைப்பு என்னது? the fourth man, 4ஆம் நபர். 4ஆம் நபர். சரிங்களா? சரி, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பாயிண்ட் நம்பர் 2 இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். இப்ப 21வது வசனத்தை படிக்கலாம். 21ல தானியேல் 3:21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். இருக்குதா? எங்க தூக்கி போடுறாங்க? எரிகிற அக்கினி சூளை நடுவில் என்ன செய்யறாங்க? அவங்கள போடுறாங்க. சரிங்களா? அப்படியே பாருங்க. இப்ப 23ஆம் வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவில் என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. இப்ப எல்லாரும் எங்க போயாச்சு? அக்னி சூளைக்குள்ள போயாச்சு. நல்லா பாருங்க. இப்ப 24வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார்கள். அவர்கள் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரயத்தனமாக ஆம் ராஜாவே என்றான். இப்ப 25ஆம் வசனம் முக்கியமான ஒரு வசனம். 25ல அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையே அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏதாவது வருதா? பாடம் வருதா? சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க தூக்கி போட்டாச்சு? அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாச்சு. இப்ப எத்தனை பேர் அவங்க பாக்குறாங்க? 4 பேர். சரி, இந்த 4வது நபரை நம்ம தலைப்பு என்னது? 4ஆம் நபர், 4ஆம் ஆள். இந்த 4ஆம் ஆளை எப்ப பார்த்தாரு நேபுகாத்நேச்சர்? 7 முறை. 7 முறை. எப்பா என்ன சொன்னாரு? 7 மடங்கு அதிகமா சூடாக்கும் போது பார்த்தாரா? அந்த 4ஆம் நபரை பார்த்தாரா?
7 முறை அதிகமா. சரி இல்ல. சரி இந்த இவங்களை தூக்கி போடும்போது பார்த்தாரா? இல்ல. சரி தூக்கிட்டு போறவங்க செத்து போனாங்களே அப்ப பார்த்தாரா? இல்ல. அப்ப எப்ப பார்த்தாரு? எப்ப பார்த்தாரு? அந்த வசனம் பாருங்களேன் 23ல அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூழலின் நடுவிலே விழுந்தார்கள். விழுந்தாங்க. இப்ப பிரமிக்கிறார். அப்படித்தானே? அவங்க உள்ள விழுறாங்க. எங்க விழுறாங்க? நடுவுல விழுறாங்க. விழுகும்போது யார் பாக்குறா? நேபுகாத்நேச்சர் பாக்குறார். சரி என்ன பாடம் வருது? இது ஒரு பாடம் ஒண்ணு வருதே. எப்ப நேபுகாத்நேச்சாரு 4ஆம் ஆளை பாப்பாரு? எப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போனாங்களோ அப்பதான் 4ஆம் ஆளை புறஜாதி பாப்பான். ஏதாவது புரியுதா? பாடம் புரியுதா? அநேக சமயத்துல ஆண்டவர் உங்களை என்ன எங்க தூக்கி போட்டுருவாரு? அக்கினிக்குள்ள தூக்கி போட்டுருவாரு. எதுக்கு தெரியுமா? சில நேரங்கள்ல அது நமக்கு பயனில்லாம இருக்கலாம். ஆனா நம்ம அக்கினிக்குள்ள போகும்போது அந்த அக்கினிக்குள்ள நம்ம விசுவாசமா இருக்கிறத பார்த்து பக்கத்துல இருக்கிற புறஜாதி யார பார்ப்பான்? 4ஆம் ஆளை பார்ப்பான். யார பார்ப்பான்? நமக்குள்ள இருக்கிற இயேசுவை அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. பாடம் இருக்குதா இல்லையா? சில நேரங்கள்ல ஆண்டவர் எதுக்குப்பா என்னை அக்கினிக்குள்ள போடுறாரு? ஆண்டவர் எதுக்குப்பா என்னைய அநேக துன்பத்தின் நடுவில் வழி நடத்துறாரு? நான் தான் எந்த தப்பு செய்யலையே அப்படின்னு. இப்ப அனனியாஸ் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எந்த தப்பு செய்யல. அப்படித்தானே? எந்த தப்பு செஞ்சாங்களா? இல்ல. அவங்க எந்த தப்புமே செய்யல. ஆனா அவங்களை அக்கினி தூக்கி போடுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிட்டார். அப்படித்தானே? ஆனா எதுக்கு அனுமதிச்சாரு? அவங்களுக்கு எந்த பயனும் இல்லையா? சரி அந்த ஒரு பயன் இருந்த மாதிரி தெரியல. அவங்க ஆண்டருக்குள்ள உண்மையா இருந்துட்டு வர்றாங்களே அப்படின்னு. ஆனா யாருக்கு இப்ப பயனா இருக்குது? யாருக்கு பயனா இருக்குது? அங்க இருக்கிற புறஜாதி ஏசப்பாவை பாக்குறதுக்கு பயனுள்ளது. புரிஞ்சுக்க முடியுதுல? இங்க பாருங்களேன். வெறும் இப்ப இந்த வசனம் என்ன படிச்சோம் நம்ம? 25ல 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்ப பார்த்தது யார் மாத்திரம் தான்? நேபுகாத்நேச்சர். ஆனா கொஞ்சம் கீழே போங்க. 28 போங்க. இவர் அழகா இருக்கு பாருங்க. 27 27 27 பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை, ஒரு வார்த்தை வருதே, இருந்ததை கண்டார்கள். இருக்குதா இல்லையா? இப்ப 25ல நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றாரு? இது 25ல யார் பார்த்தது? 25ல நேபுகாத்நேச்சர் மாத்திரம் காண்கிறேன்னு சொல்றாரு. ஆனா 27ல யாரெல்லாம் பார்த்தா? தேசாதிபதிகள் அதிகாரிகள் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து. பாத்தீங்களா? இதுல ஒரு பாடம் நம்ம பார்த்தோம். அநேக சமயத்தில் நம்முடைய உபத்திரவம் நமக்கு பயன் இல்லாமல் இருந்தாலும் இன்னொரு புறஜாதியான இயேசுவை 4வது நபரை பார்ப்பதற்கு அது எப்படி இருக்கும்? பயனுள்ளதா இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா? இன்னொரு பாடம் என்ன தெரியுமா? நேபுகாத்நேச்சர் அவர் எதுக்கு கூப்பிட்டாரு? 2வது வசனத்துல படிக்கிறோம். யாரெல்லாம் கூப்பிட்டாரு? 2வது வசனம் என்ன படிக்கிறோம்? பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யாரெல்லாம் கூப்பிட்டாரு? தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரையும் நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரையும் எது கூப்பிடுறாங்க? சிலைய பணிந்து கொள்வதற்கு கூப்பிடுறாங்க. பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டு, பிரதிஷ்டைக்குன்னு அழைச்சு போன வாரம் படிச்சோம். அப்படித்தானே? பிரதிஷ்டைக்குன்னு அழைச்சு பணிந்து கொள்வதற்கு. சாத்தனுடைய வேலை என்ன? அங்க இருக்கிற எல்லாரையும் பாபிலோன் கீழே கொண்டு வந்து எல்லாரையும் யாரை வணங்க வச்சிடணும்? உண்மையான தெய்வத்தை வணங்க வச்சு. இப்ப ஆண்டு என்ன செஞ்சுட்டா தெரியுமா? அதே அக்கேஷனை பயன்படுத்தி உண்மையான தேவன் யாருன்னு காமிச்சிட்டார். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களா? ராஜா என்ன பிளான் போடுறான்? எல்லாரும் அவன் தெய்வத்தை தான் வணங்கணும். ஆண்டவர் எப்படி பண்றாரு பாத்துங்க. சரிங்களா? நீ அப்படி நினைக்கிறியா? பாரு, அங்க 3 பேர் தான் நின்னாங்க. அந்த 3 பேர் நின்னதுனால அங்க வந்திருந்த எல்லாமே, அதான் வசனம் 27 வசனம் சொல்லுது, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும். அப்ப நேபுகாத்நேச்சர் மாத்திரம் தெய்வபுத்திரன் பார்க்கல. அப்படிதான். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இல்ல? அங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சத்தியத்தை அறியாத நேபுகாத்நேச்சர் கூட்டினது நல்லதா போச்சு. அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல கூட்டிட்டாங்கப்பா. சில நேரம் சொல்லுவாங்கல்ல, ஒரே இடத்துல கூட்டினா சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நேபுகாத்நேச்சர் அப்படிதான் நினைச்சிருப்பாரு போல. ஒரே இடத்துல கூட்டியாச்சு, இவன் சிக்கிட்டான், அவனை போட்டு இவன் எல்லாரையும் மாத்திரலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு.
ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைங்களை வச்சு உள்ள புகுந்து எல்லாரையும் தெய்வபுத்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லு. அதுவும் நீங்க 29 பாருங்களேன். 29 ராஜா நேபுகாத்நேசர் என்ன சொல்றாரு பாருங்க. 29 ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ பாருங்க, அங்க கூடியிருக்கிறவங்களா யாரு? தேசாதிபதிகளு, அப்படிதானே, அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், எல்லாரும், நாடுகள் எல்லாரும் வந்திருக்கிறான். இப்ப எல்லாருக்கும் கட்டளை கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு? எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். கீழே சொல்றாரு பாருங்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்ல. என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. சாத்தான் நேபுகாத் நேச்சாரை வச்சு சட்டத்தை போட்டு எல்லாரையும் அவன் தெய்வத்தை வணங்க வச்சலான்னு பார்த்தான். அதே நேபுகாத் நேச்சரை வச்சு என்ன சட்டத்தை போட்டாச்சு ஆண்டவர்? எவனாவது இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக தூஷண வார்த்தை சொன்னா அப்படின்னா அவன் வீடே காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாட்டுக்கு மாத்திரம் சொல்லல, வந்திருந்த எல்லா தேசத்து நாட்டுக்கும் சொல்லிட்டாரு. அதுவும் என்ன பார்த்து சொல்றாரு? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்ல. பாத்தீங்களா நம்ம ஆண்டவர் பாருங்களா எவ்வளவு அருமையான பாடம் அப்படின்னா, God can use any worst circumstance in our life. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் அந்த மோசமான சூழ்நிலையை என்ன செய்ய முடியும்? நன்மைக்காக பயன்படுத்த முடியும். நன்மைக்காக பயன்படுத்த முடியும். நம்ம வேலை என்ன தெரியுமா? சூழ்நிலை மோசமாயிருச்சு என்று சொல்லி சூழ்நிலையை பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கும் போது தேவன் அந்த 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 சூழ்நிலையை தன் பக்கமாக என்ன செய்வாரு? மாற்றிக்கொள்வார். எவ்ரி டிஸ்அப்பாயின்மெண்ட் இஸ் காட்ஸ் அப்பாயின்மெண்ட். சரிங்களா? மறந்துடவே கூடாது. எவ்ரி டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் காட்ஸ் அப்பாயின்மெண்ட். என் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றங்கள் இருக்குதே, ஒவ்வொரு ஏமாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில வரும்போதெல்லாம் தேவன் அதெல்லாம் நியமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. அது தேவனுடைய வாய்ப்புகள். ஒவ்வொரு ஏமாற்றங்கள் தேவனுடைய வாய்ப்புகள் என்பதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒருவேளை நீங்களும் நானும் இன்னைக்கு சில துன்பங்களையும் சில கஷ்டங்களையும் அனுபவிக்கலாம். ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சோதனைகள் என்று சொல்லி தேவனிடத்துல புலம்பலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்கள்ல நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவருடைய கிருபையினால. ஆனா நம்ம சுற்றில இருக்கிற நபர் இயேசுவை அறியாமல் இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்தை அநேக பேர் பார்க்கவும் அந்த துன்பத்தின் சமயத்துல அதன் வழியாய் அநேக பேர் இயேசுவை பார்ப்பதற்காக தேவன் அந்த துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பாரு. சரிங்களா? அதை நம்ம சரியாக நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஆனா நம்ம எதுக்கு போக ரெடியா இருக்கணும்? ஊழியம் என்பது வெறும் பிரசங்கம் பண்றதுக்கு, பிரசங்கம் பண்ணி தான் அனைவரும் கொண்டு வரணும் மாத்திரம் இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் அக்கினிக்குள்ள போறதற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கும். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்ல நான் அக்கினிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னா அந்த 4ஆம் ஆளை யார் பார்த்திருக்க முடியாது? நேபுகாத்நேச்சர் பார்த்திருக்க முடியாது. நேபுகாத்நேச்சர் மாத்திரம் இல்ல, இந்த சுற்றியில் இருக்கிற எல்லா தேசத்திலிருந்து வந்தாங்களே தேசாதிபதிகள், மந்திரிமார்கள், பிரபுக்கள், அவங்களும் யாரை பார்த்திருக்க முடியாது? இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவ துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஆண்டவருக்காக நம்ம நிக்கிறோமா? ஆண்டவருக்காக நிற்கும் போதுதான் புறஜாதிகள் இயேசுவை நமக்குள்ள என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. இல்லாட்டா இயேசுவை நமக்குள்ள என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. சில நேரங்களில் ஒரு சின்ன கஷ்டங்கள் சில துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் விட்டு போயிடும், இனி பைபிளே படிக்க மாட்டேன், பிரேயரே பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி புறஜாதிகள் இயேசுவை பார்ப்பாங்க? இயேசுவை பார்ப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. சரிங்களா? சோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன பாயிண்ட் நம்ம படிச்சோம்? அந்த கருத்துக்களை லெசன்ஸை நம்ம எழுதிடணும். 4ஆம் ஆளை புறஜாதி பார்க்க வேண்டும் என்னால் நான் அக்கினிக்குள்ள போகணும். சரிங்களா? இதுதான் முக்கியமான 2வது பாயிண்ட். நீங்க மனசுல நீங்க குறிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? 4ஆம் ஆள் யாரு? ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இயேசு கிறிஸ்துவை 4ஆம் ஆளா இயேசு கிறிஸ்துவை புறஜாதி பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். நீங்கள நானும் எதுக்குள்ள போகணும்? அக்கினிக்குள்ளாக போகணும். சரிங்களா? இல்லாட்டா அதை நீங்க ஒரு கேள்வி வடிவத்துல போடணும் அப்படின்னா நீங்க அந்த பாயிண்ட கேள்வி வடிவத்துல கூட போடலாம். 4ஆம் ஆளை புறஜாதி எப்ப பார்ப்பான்? when the Gentile will see the fourth person. 4ஆம் ஆளை புறஜாதி எப்ப பார்ப்பான் அப்படின்னு கூட நீங்க என்ன செய்யலாம்? போடலாம். 3வது பாயிண்ட் நம்பர் 3. எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்?
5 பாயிண்ட், 5 லெசன்ஸ், 5.5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? நம்ம தலைப்பு என்னது? 4ஆம் ஆள், the fourth person. சரிங்களா? சரி, அந்த லெசன்ஸும் எழுதிக்கங்க. நம்ம லெசன்ஸ் படிச்சோம்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லெசன் படிச்சோமா இல்லையா? என்ன பாடம் படிச்சோம்? ஆண்டவர் நமக்கு உயர் பதவி கொடுக்கிறது எதுக்கு? சத்தியத்தை புறஜாதிகளுக்கு அறிவிப்பது தான் தவிர வேற எதுக்குமே கிடையாது. ஸோ ரைட் த லெசன்ஸ். லெசன்ஸை மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 3, தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் 3 20 21 படிக்கலாம். 20 21 படிக்கலாம். சரிங்களா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு என்ன செஞ்சான்? கட்டளையிட்டான். இருக்கா? சரி, அடுத்து 21ல, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் என்ன செஞ்சாங்க? போடப்பட்டார்கள். இப்ப என்ன நடந்துச்சு? சரி, எதெல்லாம் கட்டுறாங்க? verse 21ல 21 வருஷம் எதெல்லாம் கட்டுறாங்க? அவங்க சால்வையை கட்டுறாங்க, நிசாரை கட்டுறாங்க, பாகையை கட்டுறாங்க, வஸ்திரங்கள் என்ன செய்யறாங்க? கட்டி. எது கட்டுறாங்க? எது கட்டுறாங்க? எல்லாம் நாளையும் வச்சு நல்லா கட்டி விடுறாங்களே. எது கட்டுறாங்க? தப்பிச்சிருவாங்க அப்படின்னா. தூக்கி போட போனா அவனே தப்பிக்க முடியல. அதான் வசனம் படிக்கிறோம். எங்க இருக்கு? 22ல, ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலை, verse 22, அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது அப்படின்னு இருக்கா? சரிங்களா? கொண்டு போனவங்களால என்ன செய்ய முடியல? அந்த அக்கினியுடைய சூட்டை தாங்க முடியாம செத்து போயாச்சு. அப்ப இவங்க எப்படி? கட்டிதான் போடணுமா? கட்டிதான் போடணுமா? கொஞ்சம் சிந்திங்க. சரிங்களா? கொஞ்சம் நீங்க அதை நீங்க சிந்திக்கணும். சரி, 23ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 புருஷரும், அந்த வசனம் பாருங்க, கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். கட்டுண்டவர்களா உள்ள போறாங்க. இப்ப பாருங்க 25 வருஷம், verse 25, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படித்தானே? என்ன பாடம்? ஏதாவது பாடம் வருதா? சரி, இப்ப எதெல்லாம் கட்டி போடுறாங்க படிச்சோம் 21ல. சால்வை, நிசாரு, பாக, வஸ்திரம், இது எல்லாம் கட்டப்பட்டு அப்படின்னு ஒரு வசனம் வருதா? இதெல்லாம் கட்டுறாங்க. கட்டி கட்டுண்டவர்களாய் உள்ள என்ன செய்யறாங்க? போறாங்க. ஆனா 25ல என்ன சொல்லுது வசனம்? இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுறதை காண்கிறேன். இப்ப என்ன ஆச்சு? அந்த கயிறுக்கு கட்டப்பட்ட அந்த கயிறுல என்ன ஆச்சு? அது மாத்திரம் இருந்துச்சு. அது மாத்திரம் தானே இருந்துச்சு. மற்றவைகளுக்கு என்ன ஆச்சு? 27 பாருங்க. 20 verse 27. கொஞ்சம் நம்ம படிச்ச வருஷம் திருப்பி படிக்கிறது நல்லதுதான், படிக்கலாம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள், அப்ப எதோடி கூட போட்டிருக்கிறாங்க? அவர்களுடைய சால்வைகள். அப்ப அவங்க என்ன அணிஞ்சிருக்கிறாங்க? சால்வைகள் அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த சால்வை கூட என்ன செய்யல? சேதமடையாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். சரிங்களா? அப்ப கட்டி தூக்கி போட்டாச்சு. இப்ப என்ன இல்ல? அந்த கட்டின அதெல்லாம் கிடையாது. எதெல்லாம் இல்ல? அந்த நிசாரு, அவங்க கட்டி தூக்கி போட்டாங்களே அந்த வஸ்திரம், சரிங்களா, அந்த பாகை, இதெல்லாம் என்ன செய்யல? இல்ல அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? கட்டப்பட்டதெல்லாம் இல்ல. சரி, இது ஏதாவது பாடம் இருக்கா? கட்டி தூக்கி அக்னியில போட்டாங்க, அந்த கட்டின கயிறை காணோம், உலாவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாம் அனுபவிச்சிருக்காரு. போடு, கட்டி கூட போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடத்துக்கு, ஏதோ ஒரு பாடம். என்ன பாடம் தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகம் போங்க. இந்த கட்டியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 5 22வது வசனம் போங்க. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறினால் கட்டப்படுவான். இருக்குதா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? பாவ கயிறினால் கட்டப்படுவான். இப்ப இங்க இவங்க என்ன செய்றாங்க? கட்டப்படுறாங்களா இல்லையா? கட்டப்படுறது என்பது எது குறிப்பிடப்படுது? ஒரு வசனம் தானியேல் 5ல என்ன சொல்லுது? பாவ
பாவத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுது. பாவத்துடைய கயிறுனால ஒப்பிட்டு அங்க பேசப்படுது. இருக்குதுங்களா இல்லையா? இருக்குது. இப்ப இந்த அக்கினி நடுவுல அங்க யார் இருக்கிறா? தேவபுத்திரன் இருக்கார். அப்படித்தானே? இப்ப பாவ கயிறுனால உள்ள அந்த கயிறு என்பதை பாவம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு கொஞ்சம் ஒப்பிட்டு நம்ம படிக்க போறோம். ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த தேவபுத்திரன் அங்க என்ன செய்றாரு? இருக்கிறாரு. இப்ப அந்த கயிறு எரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பாடம் வருதா? நம்ம பாவத்தோடு தேவகுமாரன்கிட்ட போகும்போது தேவகுமாரன் என்ன செய்வாராம்? நம்மகிட்ட இருக்கிற அந்த பாவ கயிறை என்ன செஞ்சிருவாரு? எரிச்சிருவாரு. இதே பாடம் தானியேல் 2ல படிச்சோமா இல்லையா? இதே மாதிரி பாடம் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆவிக்குரிய படத்தை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இதே பாடம் தானியேல் 2ல எப்படி படிச்சோம்? அந்த சிலை எப்படிப்பட்ட சிலை? ஞாபகம் இருக்கா? அந்த சிலை எப்படிப்பட்ட சிலை? சிலை நல்ல சிலையா கெட்ட சிலையா? நம்ம ஏற்கனவே படிச்சோமா? இந்த சிலை பாபிலோன் நல்ல சிலையா கெட்ட சிலையா? கெட்ட சிலை. மேதிய பரிசா நல்ல சிலையா கெட்ட சிலையா? எல்லாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட ராஜ்யங்கள். இப்படித்தானே? அப்ப அந்த சிலை எப்படிப்பட்ட சிலை? கெட்ட சிலை. அந்த கெட்ட சிலை எது வந்து அடிக்குது? கல்லு வந்து அடிக்குது. அப்படித்தானே? கல் யாரை குறிக்கும்? நம்ம படிச்சோம், எபேசியர் புத்தகத்துல படிச்சோம். மூளைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து எதை அடிக்கிறாரு? சிலைய உடைக்கிற. சிலை எப்படிப்பட்ட சிலை? கெட்ட. அப்ப அந்த கெட்ட குணத்தை எது வந்து அடிக்குது? கல்லு வந்து உடைக்குது. அந்த சிலைக்கு என்ன ஆச்சு? என்ன படிச்சோம்? காற்று பறக்கடிக்கிற பதுரை போல அது ஆயிருச்சு அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அப்ப கல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், அந்த சிலை என்பது பாவத்தை குறிக்கும். பாவத்தை யார் மட்டும்தான் நம்ம இருந்து அகற்ற முடியும்? பாருங்க, அதே காஸ்பல் குட் நியூஸ இந்த புத்தகம் எங்க படிக்கிறோம்? நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரம். பாவ கயிறோடு ஏசுட போங்க. அதான் குட் நியூஸ். நம்பர் 1 குட் நியூஸ். ஏன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இதை நான் எப்படி பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஆஸ்பத்திரியில நடந்த சில காரியத்தை சொல்றேன். சரிங்களா? ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வைத்துக்கொள்ளுமே. இப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய சிகிச்சை ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படிப்பட்ட நபர் அவர் எதிர்பார்ப்பாரு? கொஞ்சம் சீனியரு, கொஞ்சம் திறமை வாய்ந்தவன், கொஞ்சம் கை நடுங்காதவன், கொஞ்சம் டிகிரி முடிச்சவன், இதுதான் எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு. ஆனா இங்க இங்க எல்லாம் இங்க அப்படியே மாற்றம். அப்படிதானே? ஏசப்பா சொல்ற, நீ அப்படியே வந்துரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்ன நிலையில வந்தாலும் ஏற்றுக்கொள்ள. நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா இது பெரிய குட் நியூஸ். பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அப்ப ஆண்ட சொல்றாரு, நீ ஒன்ட்ட அந்த அக்கினி கிடையாது. சரிங்களா? அதாவது பாவத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமை உன்னிடத்துல இல்ல. நீ அப்படியே வந்துரு, நீ அக்கினிக்குள்ள விழுந்துரு. வேதாந்தத்துல அக்கினிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. யார் தெரியுமா அந்த அக்கினி? எபிரேயர் புத்தகம். லெட்ஸ் கோ டு புக் ஆஃப் ஹீப்ரூஸ். ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஒப்பிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எபிரேயர் புத்தகம் போகும். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 12:29ல நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இருக்கா இல்லையா பாடம்? நம்ம தேவன் எப்படிப்பட்டவரு? பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரு. பாருங்களேன். அப்ப அங்க தேவபுத்திரன் உள்ள இருக்கிறாரு. உள்ள இருந்து என்ன செய்யறாரு அவரு? நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்தினால கட்டப்பட்டு நம்ம அவர்கிட்ட போனோம் அப்படின்னா நம்முடைய தேவபுத்திரன் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அதனாலதான் அவர் பேர் என்ன பேரு? ஒரு அழகான வசனம் யார் சொல்லுவான்னு பாப்போம். அவர் பேர் என்ன பேரு? மத்தேயு 1:21. அவருக்கு மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். உங்களுக்கு புரியுதா? அந்த வசனம் அழகா சொல்லுது, பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவர். அப்ப எப்படி அவங்க கயிறோடி உள்ள போனாங்களோ, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவத்தோடு இயேசுகிட்ட போகும்போது பாவத்தை பட்சிக்கிற அக்கினியாக யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாரு. அவர் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மளை என்ன செய்வார்? அவரு ரட்சிப்பாரு. ரட்சிப்புனா என்ன? இன்னைக்கு அநேக பேர் ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்புனா என்னன்னா ஆலயத்துக்கு போனா ஒரு ஸ்பெஷல் சாங்க பாடுனா ரட்சிப்பு, ஒரு உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டா ரட்சிப்பு, ஒரு ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டா ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்புனா என்ன? மத்தேயு 1:21 படிக்கிறோம், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்.
இயேசுனுடைய பலத்தினால பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலை அடைவதுதான் உண்மையான ரட்சிப்பு. சரிங்களா? அத தானியேல் 3ஆம் அதிகாரம் நமக்கு சொல்ல வருது. இல்ல அருமையான பாடமா இருக்குதா இல்லையா? சரிங்களா? அப்ப எவ்வளவு பெரிய குட் நியூஸ் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருங்க சொல்றாரு. எப்பா நீ வந்துரு, பாவ கயிறுனால நீ கட்டப்பட்டிருக்கியா, நீ என்ன செஞ்சிரு, அப்படியே நீ வந்துரு, நான் உனக்கு என்ன செய்யறேன், நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு இங்க ஏசப்பா என்ன செய்றாங்க சொல்றாங்க. சரிங்களா? இதான் 3வது பாடம். 4வது பாடத்துக்குள்ள போறோம். 4வது பாடம். இந்த 4ஆம் ஆளை குறித்து அவங்க என்ன கொடுக்குறாங்க? சரி, இப்போ 3வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 4ஆம் நபர், 4ஆம் ஆள் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். சரிங்களா? 4ஆம் ஆள் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். நம்ம வேலை என்னது? அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கணும்னா என்னுடைய வேலை என்னது? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நான் அவரிடத்துல போகணும். நான் அவரிடத்துல போகணும். நான் அவர்கிட்ட போகும்போதுதான் அவர் பாவத்திலிருந்து என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு என்பதை நம்ம பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 4, 4வது பாயிண்ட் படிக்கலாம். இந்த 4வது ஆளை குறித்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யாரு? தானியேல், அனனியா, மீஷாவேல் என்ன சொல்றாங்க பாருங்க. தானியேல் 3வது அதிகாரத்துல வசனம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்டை கொஞ்சம் படிச்சிருவோமா? அந்த 20வது வசனத்துல ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். இப்ப தூக்கி போற, யாரை தூக்கி போறதுக்கு ராஜா தெரிந்து கொண்டாரு? ராணுவத்துல பலசாலி. ராணுவத்துல பலசாலியான அப்படின்னா அவங்க சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ காட்டுல அவங்க பலசாலியா இல்லையா? பலசாலிதான். அப்படி பலசாலியா இருந்த அவர்களை என்ன செய்யப்பட்டுச்சு? வச்சிக்கப்பட்டுச்சு. என்ன பாடம்? நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பாவம் நம்மளை காட்டிலும் பலசாலியா இருப்போம். பலசாலியா இருக்கலாம். ஆனா அக்கினி கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த பாவம் ஒண்ணுமே கிடையாது. பாடம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அப்ப அந்த சூட்டை விட அவங்களால தாங்க முடியல. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியானவர். நம்மை காட்டிலும் பலசாலியாக அந்த பாவம் இருக்கலாம். நம்ம ஆண்டு இடத்துல போகும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற அக்கினியானவர். அந்த ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சூட கூட தாங்க முடியாது. ஆனா நம்ம அதை நம்புறோமா? என் பாவத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும் அப்படின்னு நம்புறோமா? யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க ஆண்டவர் இடத்துல எப்போதுமே போய் சார்ந்திருப்பாங்க. ஜெபத்துல அதிக நேரம் அவங்க சார்ந்திருப்பாங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், யாரு ஆண்டவர் என் பாவத்தை ஜெயிக்க உதவி செய்வாரு நம்புறாங்களோ அவங்கள ஆண்டவர் விடவே மாட்டாங்க. இன்னைக்கு ஜெயிக்க முடியலையா, இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்களா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் ஜெயிக்க முடியலையா, இன்னும் கொஞ்சம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் மட்டும்தான் வெற்றி கொடுக்க முடியும். உபவாசம் இருப்பாங்க. அதுவும் பத்தில இன்னும் கொஞ்சம் உபவாசம் இருப்பாங்க. பாவத்தை விடுதலை அடைவதற்கு ஆண்டவரத்துல போய் என்ன செய்வாங்க? அவங்க போய் மன்றாடி கொண்டே இருப்பாங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4ல தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் verse 17 பாருங்களேன். verse 17ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 4 என்ன? பாயிண்ட் நம்பர் 4, 4வது நபர் எப்படிப்பட்டவரா? he is able, அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதை எழுதிக்கங்க. பல வசனம் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஒரு 5 வசனம் படிக்க போறோம். the fourth person is able to deliver. அதை எழுதிக்காங்க. எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு இந்த 4வது நபர். அப்படி அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்ன செய்யறாரு? நீங்களாக்கி விடுவிப்பார். மை காட் இஸ் ஏபிள் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய தேவன் தப்பிக்கிறதுக்கு வல்லமையா இருக்கிறார். பாருங்களேன், ஒரு சில வசனத்தை வாசிக்க போறோம். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு 5 வசனம் அப்படியே பார்க்க போறோம். பாருங்களேன், இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போறதுக்கும் துணிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தெய்வத்தை, பரலோகத்தின் தேவனை சரியாய் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. போன வாரம் ஒரு வசனம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்ன வசனம் படிச்சோம்? ஏசாயா 43:2 ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு எப்படி தெரியும் அக்கினி ஜுவாலையிலே தப்பிக்கிறதுக்கு வல்லவரா இருக்காரு? அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏசாயா 43 2வது பாயிண்ட் படிங்க. ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகளை உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா இவங்க யார நல்லா அறிஞ்சிருந்தாங்க? ரொம்ப முக்கியம்.
தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அனனியா மிஷாவேல் யார் அறிஞ்சிருந்தாங்க? அவங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நினைச்சிட்டாங்க, அறிஞ்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல நம்ம தெய்வத்தை அவரு தெய்வன், அவருக்கு சாயல் இருக்குது, ரூபம் இருக்குது, அவர் வானத்தை படைச்சாரு, இதெல்லாம் சில நேரம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சிருக்கிறோமா? ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியும் என்பதை அறிஞ்சிருக்கிறோமா? சாதாரணம் கிடையாது. சரிங்களா? இப்ப கொஞ்சம் நம்ம ஒரு 5 வருஷம் படிக்க போறோம். என்ன பாயிண்ட் படிச்சோம் நம்ம? 4th பாயிண்ட், the 4th person is able to deliver, என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஒரு சில வசனத்தை படிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம புரிஞ்சு வச்சாதான் நமக்கு ஜெயிக்க முடியும். பாரு 4ஆம் வசனம் பாருங்களா. ரோமர் 4:21, ரோமன் சாப்டர் 4 verse 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் எழுதிக்கங்க. He is able to fulfill what he has promised. இருக்கா இல்லையா? பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவரா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி. நம்புறோமா இதை நம்ம? சரி, ஒரு வசனம் படிக்கிறேன். சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த வசனத்தை படிச்சு இது பக்கத்துல இந்த வசனத்தை எழுதி வைங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 1:5 படிங்களா. பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஒரு பாடம் இருக்கா இல்லையா? என்ன பாடம் இருக்குது? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிந்து நடத்துவார். இதை நம்புறோமா நம்ம? எப்ப நம்புவோம்? அந்த வசனம் என்ன படிச்சோம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. அப்ப என்னிடத்துல நற்கிரியை தொடங்க என்ன செய்வாரு? முடிவு பரிந்தும் அதை என்ன செய்வாரு? நடத்துவார். சில நேரம் என்ன வருது? சில பாவத்துல விழுந்துடுறோம், இடையில விழுந்துடுறோம். ஆனா திருப்பி எழும்பி ஆண்டவர் என்னைய நற்கிரியை தொடங்கினாரு, முடிவு பரிந்து நடத்துவார் அப்படின்னு விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம விழுகையிலே கிடப்போம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆனா இதை நம்பிட்டோம் அப்படின்னா எழும்பிடுவோம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், யூதா 24ஆவது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இதெல்லாம் பாருங்களேன், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுது பாருங்களேன். யூதா 24ஆவது வசனம், அங்க பாருங்களேன். 24ஆவது வசனம் பாருங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். இருக்கா வசனம்? எப்படி இருக்குது? வலுவாதபடி உங்களை காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல மாசற்றவராய் நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவர். அங்க நம்ம என்ன படிச்சோம்? எதுக்கு வல்லமை உள்ளவரும் படிச்சோம்? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அக்கினியிலிருந்து தப்பிப்பதற்கு வல்லமை உள்ளவரும் படிச்சோம். அப்படித்தானே? இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? ரோமர் 4:21 வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரும் படிக்கிறோம். இப்ப இங்க என்ன படிக்கிறோம்? யூதா 24ஆம் வசனத்துல வலுவாதபடி நம்மளை காக்குறதுக்கும் அவருடைய சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மளை மாசற்ற நிறுத்தவும் எப்படிப்பட்டவரா? வல்லவரு அப்படின்னு படிக்கிறோம். பாத்தீங்களா? அடுத்தது பாருங்களா. அடுத்த வசனம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் பாருங்களா. இங்கேயும் அதே வார்த்தை வருது, திருப்பி இந்த வார்த்தை வருது பாருங்களா. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. வார்த்தை வந்துச்சா? என்ன வார்த்தை வருது? புரிச்சிங்களா? அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே இருக்கா? அப்ப நமக்குள்ள என்ன செய்ய முடியுமா? அவரால கிரியை செய்ய முடியும். வேண்டிக் கொள்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக அவர் நமக்கும் என்ன செய்வாராம்? அவரு கிரியை செய்வாராம். பாத்தீங்களா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியும்னா பலப்படும். இதை நம்பினாதான். இந்த வசனம் எபேசியர் 3:20, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். சரிங்களா? அடுத்து கடைசி இந்த பாயிண்ட்ல இன்னும் 2 வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர்
2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். அடுத்தது பாருங்களேன், நான் கடைசியில கேட்பேன் பாருங்க, கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. எபிரேயர் 2:18 பாருங்க. ஆதலால் அவர்தாமே, எபிரேயர் 2 Hebrews chapter 2 verse 18, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இருக்கா இருக்கா பாருங்க, தமிழ் பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த வல்லவராய் இருக்கிறார், வல்லவர் வல்லவர் அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். இங்கிலீஷ் பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா ஏபிள் 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 என்ற வார்த்தை வந்துட்டே இருக்கும். நீங்க படிச்சீங்க அந்த வார்த்தை, அந்த நம்ம படிச்ச எல்லா வருஷத்துலயும் அந்த வார்த்தை வரும். சரிங்களா? அப்ப எபிரேயர் 2:18 எதுக்கு வல்லவரா இருக்கிறாராம்? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? 4ஆம் நபர், அந்த 4ஆம் நாள் ஏசப்பா எப்படிப்பட்டவர் என்பதை படிச்சுட்டு இருக்கிறோம். கடைசி வசனம் எபிரேயர் 7:25 பாருங்களேன். அங்கேயும் அதே வசனம் வருது பாருங்க. எபிரேயர் 7:25 பாருங்களேன். முக்கியமான வசனம், ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். எபிரேயர் 7:25 பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். Hebrews chapter 7 verse 25. Hebrews 7:25. எபிரேயர் 7:25 வசனம் பாத்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்றது? ரொம்ப முக்கியமான வசனம். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு என்ன செய்றாரு? அட்டர்மோஸ்ட் வல்லவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய குட் நியூஸ்! முற்றிலும் நம்ம ரட்சிப்பதற்கு எப்படி இருக்காரு? தேவன் வல்லவரா இருக்கிறாரு. கிடைச்சா இல்லையா? பாருங்களேன், இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு, இந்த வசனத்தை படிங்க. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3:18 பாருங்களேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்க? வளருங்கள். இருக்குதா? 2 பீட்டர் chapter 3 verse 18. சரிங்களா? 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்க என்ன செய்யணும்? வளரணும். அப்ப அவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணுமா? வளரணும். வளர்ந்தாங்களா இல்லையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதுல வளர்ந்தாங்க? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த அறிகிற அறிவில் அவங்க என்ன செஞ்சாங்க? வளர்ந்தாங்க. என்ன அறிஞ்சுக்கிட்டாங்க? அக்கினியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க அறிஞ்சிட்டாங்க. எங்க இருந்து அறிஞ்சிட்டாங்க? எந்த வசனம் எடுத்தாங்க? ஏசாயா 43:2. வசனத்தின் வழியாய் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சுட்டாங்க. இப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை படிச்சோம். எத்தனை பாயிண்ட் படிச்சோம் நம்ம? 5. பாயிண்ட் நம்பர் 1 சொல்லுங்க அப்படியே. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன படிச்சோம் நம்ம? அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற வல்லவர். சரிங்களா? அது வல்லவர். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். சரிங்களா? அதுவும் நீங்க இந்த ரோமர் 4 படிச்சீங்களா 21, கொஞ்சம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் படிச்சிருங்களேன். அதை படிச்சோம்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் பலனா இருக்கும். 19ஆம் வசனம் பாருங்களேன். அவன் விசுவாசத்தினாலே, சரி 18 பாருங்களேன். 18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிச்சான். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நம்புறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அந்த காரியம் நடக்கிற மாதிரி சூழ்நிலையே இல்லாம இருக்கலாம். ஆனாலும் தேவனால பெரிய காரியத்தை நமக்கு என்ன செய்ய முடியும். அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் தான் நம்முடைய தேவன். கிடைச்சிங்களா? சரி, அடுத்தது யூதா 24 படிச்சோம். யூதா 24 என்ன படிச்சோம்? வலுவாதபடி நம்மை காக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறார், மாசற்றவராய் அவருடைய சந்நிதியை நிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார் படிச்சோம். அடுத்தது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20 நம்ம என்ன படிச்சோம்? நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக எண்ணுகிறதற்கு மேலாக நமக்குள்ளே கிரியை செய்யறதற்கு வல்லவர் என்று சொல்லி எபேசியர்ல நம்ம என்ன செஞ்சோம்? படிச்சோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18 என்ன படிச்சோம் நம்ம? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கு. பாத்தீங்களா? என்னைக்கெல்லாம் நம்ம சோதிக்கப்படுறோமோ நம்ம அவர்கிட்ட போனா போறோம், ஆண்டவரே என்னால இந்த சோதனையை ஜெயிக்க முடியல, இந்த டெம்டேஷனை என்னால ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு அவர்கிட்ட போன. நம்ம பிரச்சனை என்னன்னா சோதனையை நம்மளா
கையாண்டு ஜெயிக்க பார்ப்போம். அதான் பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கப்படுற உனக்கு நான் உதவி செய்யறேன்பான்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய குட் நியூஸ். சரிங்களா? நம்மளை உதவி செய்து ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார். சரி, அடுத்த 5வது பாயிண்ட். எபிரேயர் 7:25 என்ன படிச்சு? நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு வல்லவரா இருக்கிறார். பாத்தீங்களா? இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு. ஒருவேளை ஐயோ முடிவு பறிந்தா நான் எங்க நிக்க போறேன் ஆண்டவருக்கு, சில பேர் கேள்வி கேட்பாங்க. முடிவு பறிந்தா எங்க நிக்க போறேன்? வாய்ப்பே இல்லப்பா. நல்லாதான் இருக்குது, ஆனா முடிவு பறிந்த நிப்போனான்னு எனக்கு தெரியாது. வசனம் என்ன சொல்லுது? முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். பாத்தீங்களா? இந்த வசனத்தெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி படிச்சு அதை மனசுக்குள்ள நம்ம மனப்பாடம் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி பரீட்சை வரும்போது விசுவாச பரீட்சைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். இப்ப இவங்க ஒரு அக்கினி ஒரு பரீட்சையை சந்திச்சாங்க. அதே போல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்களேன். 6வது வசனம் 6-7 படிக்கலாம். 1 பேதுரு 1:6-7 பாருங்களேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? துன்பப்பட வேண்டியது. இப்ப நமக்கும் ஃபயர் ரெடியா இருக்கு. சில நேரங்கள சில பேர் வாழ்க்கையில ஃபயரை அண்டர்கோ பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கலாம். சில பேர் வாழ்க்கையில துன்பங்கள் இருக்குது. அது சொல்றாரு, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதே பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இருக்குதா? எது சோதிக்கப்படும்? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். சரிங்களா? இப்ப கனமும் புகழ்ச்சி உண்டாச்சா இல்லையா? அனனியா மிஷாவேலுக்கு தானியேல் 3ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல என்ன படிச்சோம்? தானியேல் அனனியா மிஷாவேலுக்கு 2ஆம் வசனத்துல என்ன நடந்துச்சு கடைசியில? நீங்க 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா சரிங்களா? எத்தனை பேர் வாசிச்சீங்க? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அனனியா மிஷாவேல் என்ன செய்யறாங்க? பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். அதான கடைசி வசனம். இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் என்ன தெரியுமா? தானியேல் 3ல கடைசி வசனம் என்ன வசனம் படிங்க? பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். பாத்தீங்களா? சரி, நமக்கு எதுக்குப்பா அக்கினி அப்படின்னா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னப்பா அவங்களுக்கு எதுக்கு அக்கினினா? ஆண்டவன் அவங்களை உயர்த்துவதற்காக. சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிப்பு மாத்திரம் சிறைச்சாலைக்குள்ள போகல அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அங்க இருந்து ஒருத்தன் போய் ராஜாட்ட சொல்லி அதுக்கப்புறம் யோசேப்பு ராஜா அரண்மனைக்கு போய் அதுக்கப்புறம் யோசேப்பு எகிப்துல ராஜாவினுடைய அடுத்த பதவி அவனுக்கு கிடைச்சா இல்லையா? ஆனா நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் சில துரதிருஷ்டமான சம்பவம் நடக்குதா? அந்த துரதிருஷ்டமான சம்பவத்திலையும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். கொஞ்சம் எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். ஐயோ நமக்கு ஒரு கீழான நிலைக்கு தள்ளிட்டோமே, கீழான நிலைமைக்கு தள்ளப்பட்டோமே, நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. அந்த கீழான நிலையில ஆண்டவர் நம்பி கொண்டு இருக்கும் போது நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உயர்வான இடத்துக்கு நம்ம என்ன செய்வாரு? கொண்டு போவாரு. பாத்தீங்களா? இதான் வாசிக்கும் போது எவ்வளவு நமக்கு பலனா கிடைக்குது. அப்படித்தானே? கடைசி பாயிண்ட் 5ஆம் பாயிண்ட் போயிருவோமா? பாயிண்ட் நம்பர் 5. எத்தனை பாயிண்ட் படிச்சு முடிச்சிட்டோம்? 4 பாயிண்ட் படிச்சோம். பாயிண்ட் நம்பர் 1 என்னது? 4ஆம் நபர் யாரு அப்படின்னு படிச்சோம். 2வது பாயிண்ட் படிச்சோம். 4வது நபரை புறஜாதி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது அப்படின்னு படிச்சோம். அப்படித்தானே? நாம் என்ன செய்வதுன்னு படிச்சோம். What should I do for the Gentiles to see the fourth man? சரி, 3வது பாயிண்ட் படிச்சோம். பாயிண்ட் நம்பர் 3. மூணாவது பாயிண்ட் படிச்சோம். அவர் fourth man will deliver us from sin. Fourth man will deliver us from sin அப்படின்னு படிச்சோம். 4வது பாயிண்ட் the fourth man. 4வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் 4வது நபர் என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர். என்னை காட்டிலும் பலசாலியான பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். 4வது பாயிண்ட் நம்ம என்ன படிச்சோம்? அவர் God is able. 4வது நபர் என்னை தப்பிப்பதற்கு வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனத்தை நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம
படிச்சோம். கடைசி பாயிண்ட் படிச்சு நம்ம என்ன போறோம், நம்ம முடிக்க போறோம். சரிங்களா? இதுல அநேக நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அநேக காரியம் இருக்கு. முக்கியமான ஒரு நான் பாடத்தை நான் யோசித்து கொண்டே இருந்தேன். என்ன பாடம்னா, இவங்களால எப்படி முடிஞ்சிச்சு? சில நம்ம பாடுறோம்ல, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் பாட்டுமே பாடுறோமா? அதுல ஒரு வரியெல்லாம் நம்மளால சில நீங்களா எப்படி பாடினீங்கன்னு தர ஒரு வரி வரும், ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். அது அடுத்த வரி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிச்சயம் நிச்சயமே. இங்க நம்ம ஒரு ஆளை மன்னிக்கவே மாட்டோம், அங்க ரத்தமே சிந்திருவோமா? ஏன்னா பாடல் வந்து பாடும்போது எப்படி பாடணும், உண்மையிலேயே அதை உணர்ந்து பாடும். இந்த பாட்டை பாடுவோம்னா நம்ம என்ன பாட்டை பாடுவோம், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அடுத்த வரி என்ன, அல்லேலுயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு யார் இருக்கிறா, காக்கும் வல்ல எனக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி காக்கும் கரங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த பாட்டை பாடி ஓடிடுறோம். ஏன்னா எனக்கு காத்திரு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அந்த பாட்டை எப்படி பாடுறோம், ரத்தமே சிந்தி சாட்சியா வாழ்வே நிச்சயமே நிச்சயமே. உண்மையிலேயே சில பிரச்சனைகள் வந்தா ரத்தமே கொடுத்துருவோமா? உண்மையிலே இந்த அனனியா தானியேல் ஆசிரியர் மிஷாவேலை போல ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நம்மளால நிக்க முடியுமா அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்கப்படுச்சு. அப்ப நானு இவங்க யாரு, வாலிப பிள்ளைங்க தான், அப்படித்தானே? தானியேல் 3ல இவங்க யாரு, வாலிப பிள்ளைங்க தான். இவங்களால எப்படி இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு. ஒண்ணு நம்ம ஏற்கனவே படிச்சோம், 4th பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம, அவங்க 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 எப்படி தேவனோடு உண்மையான உறவுல இருந்தாங்க, தேவனை சரியாய் அவங்க புரிஞ்சிருந்தாங்க. ஆனா இதுல உண்மையில என்ன பிரச்சனை, என்ன ஒரு பாடம் தெரியுமா? தானியேல் 3வது அதிகாரத்துல ராஜா என்ன செய்யறாரு, 19 வசனம் பாருங்க, 19 வசனம் verse 19ல, அப்பொழுது நேபுகாத் நேச்சர் கடும் கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது, சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு போட்டான். அப்படித்தானே வருது. ஏன் தெரியுமா இன்னும் கோபம் வந்துருச்சு, இன்னும் கோபம் தெரியுமா? இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்க. 6வது வசனத்துல, எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாம இருப்போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவான். அப்படி இருக்கா இல்லையா? அப்ப எப்ப அவங்க அக்னி சூளையில போடப்பட்டிருக்கணும், இந்த கல்தேர் வந்து சொன்னாங்கல்ல, அப்பவே என்ன செஞ்சிருக்கணும், அக்னி சூளையில அவங்க போடப்பட்டிருக்கணும். ஆனா ராஜா கொஞ்சம் கோவப்பட்டாலும் கொஞ்சம் இறக்கமா இருந்தார். எப்படி தெரியுமா? இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு. எங்க வாய்ப்பு கொடுக்கிறாரு பாருங்க, 14வது வசனம், 14 வசனத்துல. இப்ப 13ல கோவப்படுறாரு. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு அப்படி கோவப்படுறாரு. ஆனா கோவப்பட்டாலும் 14வது வசனம் பாருங்களேன், நேபுகாத் நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்சலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மைதானோ. அப்படின்னா ராஜா இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறாரா இல்லையா? பாருங்க, பாவம் கூட இப்படிதான் செய்யும். ஒரு முறை பாவத்தை நம்ம ஜெயிச்சிருவோம், திருப்பி பாவம் வரும் நம்ம பின்னாடி தொடர்ந்து. ஒரு முறை ஒரு சோதனையை நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய கிருபையினால அதே சோதனையை ஜெயிச்சிருப்போம், ஆனா அதே சோதனை திருப்பி வராது அப்படின்னு கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சாத்தானுக்கு நம்முடைய பலவீனங்கள் நல்லாவே தெரியும். அப்ப தேவனுடைய கிருபையினால ஜெபத்துல தங்கி உபவாசத்தினால அந்த பாவத்தை நம்ம ஜெயிச்சிருப்போம். ஆகையால திரும்பி அதே பாவம் நம்மளை பின்தொடராது அப்படின்னு கிடையாது, அதே சோதனை நமக்கு வராது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப எத்தனை முறை வருது அனனியா மிஷாவேலுக்கு? முறை ஏற்கனவே வந்துச்சு, அது எத்தனாவது வசனம், முறை 6வது வசனம். திருப்பி எப்போ வருது, 14, 15, 2வது முறையே வருது அது. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி வந்துருச்சு பாருங்க, 19 வசனத்துல 7 மடங்கு ஜாஸ்தியா வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப சோதனையோட இன்டென்சிட்டி எவ்வளவு கடுமையாயிட்டே இருக்க. இதே போலதான் இது. எப்படின்னா சாத்தான் இது ஒரு இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு முறை சாத்தான் நம்மளை சோதிக்க வரும்போது நம்ம பாவத்தை ஜெயிச்சிருவோம், தேவனுக்கு கிருபையால ஜெயிச்சிருவோம். இப்ப சாத்தான் என்ன செய்வானா, 5 தீமையான தூதரோடு வந்தான் அப்படின்னா இப்ப 10 அவன் என்ன செய்வானா, 10 தூதரோடு வருவானா. இப்ப 10 தூதரோடு நம்மளை ஜெயிக்க பார்ப்பானா. சரி, 10 தூதரோட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப என்ன செய்வான், அவனோட முழு படையும் கொண்டு வந்து நம்ம என்ன செய்வான், அழிக்கிறதுக்கு தான் வருவான். ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா, ஒரு முறை பாவத்தை ஜெயிச்சாச்சு, அடுத்த முறை நம்ம எப்படினாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்மளுடைய ஏற்கனவே ஜெயிச்ச அந்த அனுபவத்தை சார்ந்து இருந்துருவோம். நம்ம பிரச்சனையா தான் எதை சார்ந்து இருக்கணும்,
யார சார்ந்து? தானியல் 2ல, இது தானியல் 3, தானியல் 2ல நம்ம என்ன படிச்சோம்? தானியல் 2ல தானியல், அனனியா, மிஷாவேல் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? தானியல் 2ல என்ன படிச்சோம்? 17ஆம் வசனத்துல 17ல என்ன படிச்சோம்? பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற நாடுகளில் கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக தானியல் 2ல யாரை சார்ந்து கொண்டாங்க? கிரைசிஸ், ஒரு நெருக்கம் வருது. யாரை சார்ந்து கொண்டாங்க? தேவனை தான் சார்ந்து கொண்டாங்க. தானியல் 3ல சோதனையினுடைய கடுமை நாளுக்கு ஒண்ணுக்கு பின்ன அதிகமாயிட்டே வருது. 7 மடங்கு கூட்டியாச்சு. ஆனாலும் அவங்க கண் எங்கதான் இருந்துச்சு? ஆண்டவரை சார்ந்துதான் இருக்கிறாங்க. எங்க தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னை தப்பிவிப்பதற்கு வல்லவரா இருக்கிறாரு. என்ன என்ன ஒரு பாடம், என்ன ஒரு பாடம் அப்படின்னா, அவங்க என்ன செய்யல? கடந்த கால வெற்றியை அவங்க என்ன செய்யல? சார்ந்து இருக்கல. அதை நீங்க எழுதிக்கங்க. பாயிண்ட் நம்பர் 4, 5th பாயிண்ட் நம்பர் 5. கடந்த கால பாஸ்ட் வெற்றிய அவங்க சார்ந்து இருக்கல. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ, பாஸ்ட் அனுபவத்தை, கடந்த கால அனுபவத்தை அவங்க என்ன செய்யல? சார்ந்துக்கல. யாரைதான் சார்ந்து வளர்ந்தாங்க? இந்த 4ஆம் ஆள் யாரு? தேவன், தேவ புத்திரன், தேவனே அவங்க என்ன செஞ்சாங்க? சார்ந்திருந்தாங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய தோல்வி இதுதாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்ப ஒரு சினிமா பாக்குற பிரச்சனை ஒண்ணு வருது, தேவனுடைய கிருபையினால ஒண்ணு ஜெயிச்சிட்டோம், என்ன வரும்? சரி, ஒரு சினிமாவை அவன் ஜெயிச்சிட்டான், இப்ப என்ன செய்வான்? இன்னும் கொஞ்சம் கிராண்டான சினிமாவும் உள்ள சாத்தம் இறக்குவான். இப்ப கண்ணு எப்படி போகும்? ஒரு சாதாரண சாரி நமக்கு வரும், அந்த எச்சில தப்பிச்சிருப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டான சாரி நம்ம முன்னாடி கொண்டு வந்துருவோம். இப்ப எப்படி போகும் கண்ணு? உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வர்றது? இப்ப சோதனை நாளுக்கு நாளு சாத்தா என்ன செய்வான்? கூட்டிக்கொண்டே இருப்பான். தெர் இஸ் நோ எண்ட். அதுக்கு எண்டே கிடையாது. ஒரு முறை நம்ம ஜெயிக்கும் போது திருப்பி அடுத்த சோதனை எப்படிதான் வரும்? கடுமையாக தான் இருக்க போகுது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? யாரதான் சார்ந்திருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஜெபத்தை தான் நான் என்ன செய்யணும்? நான் அதிகப்படுத்தணும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். பாருங்களேன், எலியாவின் அனுபவத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ல என்ன படிக்கிறோம்? அந்த அக்கினி வந்து ஜெபம் பண்ணி எதை கொண்டு வந்துடுறாரு? அக்கினியை வந்து கீழே இறக்கிறார். அப்படித்தானே? அவனுடைய கிருபையினால அக்கினியை கொண்டு வந்துறாரு. அதே எலியா என்னாச்சு? சோறு உடைஞ்சு ஆண்டவர் என்னை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிதானே? அப்ப என்ன பிரச்சனை? ஒரு முறை நான் ஜெயிச்சதுனால அடுத்த முறை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்க எல்லாரும் மனசுல வைத்துக் கொள்ளணும், என்னுடைய வெற்றி தேவன் தான் எனக்கு வெற்றியை கொடுக்க முடியும். என்னுடைய கடந்த கால வெற்றி எனக்கு வெற்றியை கொடுக்க முடியாது. என்னுடைய கடந்த கால ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு வெற்றி கொடுக்க முடியாது. இப்ப தானியல் 2ஆம் அதிகாரத்துல அவங்க ஜெபிக்கிறாங்க, 3ஆம் அதிகாரத்துல அந்த ஜெபமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க ஜெபிக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், செடிக்கு இன்னைக்கு தண்ணினா நாளைக்கும் செடிக்கு தண்ணி தேவை. நேத்துக்குரிய தண்ணியை வந்து செடி இன்னைக்கு வாழ முடியாது. செடிக்கு இன்னைக்கும் தண்ணி வேணும். நம்ம சாப்பாடு எப்படி? இன்னைக்கு காலையில சாப்பாடு நாளைக்கு காலையில பத்திருமா? பத்தாது. அதே போலதான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைல ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு நம்ம ஜெபிக்காம இருந்தா அன்றைக்கு வெற்றி கிடைக்காது. நேற்று ஜெபம் நேற்றுக்குரிய வெற்றி தான், இன்றைக்குரிய ஜெபம் இன்றைக்குரிய வெற்றி தான் நம்ம பார்க்கிறோம். தானியல் புத்தகத்துல பார்க்கிறோம், அவன் 2ஆம் அதிகாரத்திலையும் ஜெபம் பண்ணான், 3ஆம் அதிகாரத்திலையும் தேவனுடைய வசனத்தின் மேல நம்பிக்கையா இருந்தான். அவனுடைய வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டான். அப்படி ஆண்டவரே அவன் சார்ந்து வாழ்ந்தனாலதான் அவங்களால தொடர்ந்து என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நம்மளும் அப்படிதான். நம்ம கடந்த கால பாவத்தையும் கடந்த கால வெற்றியையும் கடந்த கால அனுபவத்தையும் முதிர்ச்சி தன்மையை ஜெயிக்க நம்ம அதை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஜெயிக்கவே முடியாது. போன வாரம் ஜெபம் பண்ண, இந்த வாரம் ஜெபம் பண்ணல. போன வாரம் ஜெபம் போன வாரத்துக்கு தான், இந்த வாரம் ஜெபம் பண்ணலையா வெற்றி கிடையாது. இன்னைக்கு எனக்கு வெற்றி வேணும், நான் இன்னைக்கு நான் முழங்கால் போடணும். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு சமாதான சந்தோஷம் வேணும், இன்னைக்கு நானும் என் குடும்ப ஜெபம் நடத்தி இருக்கணும். நான் போன வாரம் ஆலயத்துக்கு போனேன், நான் அடுத்த வாரம் ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஆவிக்கிற வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அந்த வெற்றி கிடைக்கவே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அன்றைக்கு காலை முழங்கால் போனதான் அன்னைக்கு வெற்றி. சரிங்களா? அதனால எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து வாழ பழகிக்கணும். சரிங்களா?
நான் அடிக்கடி யோசிக்கிற தானியேல், அனனியா, மிஷாவேல் 10 மடங்கு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை சார்ந்து வாழாம யார்தான் சார்ந்து வாழ்ந்தாங்க? பரலோகத்தின் தேவனை சார்ந்துதான் வாழ்ந்தாங்க. எவ்வளவு பெரிய குணம் பாத்தீங்களா? நாமும் அப்படி என்ன செய்வோம்? நம்ம வாழுவோம். அப்ப இந்த 10 பாயிண்ட் ஞாபகம் இருக்குங்களா? இப்போ 5வது பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. 5வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம. கடந்த கால வெற்றியை சார்ந்து வாழாமல் தேவனையே சார்ந்து வாழணும். சரிங்களா? அப்ப கடந்த கால வெற்றியை 4ஆம் ஆளையே நம்ம என்ன செய்யணும்? சார்ந்து நம்ம என்ன செய்யணும்? 4ஆம் ஆளைய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நம்ம வாழணும். அப்படி வாழும்பொழுது எந்த சூழ்நிலையும் சோதிக்கப்படும் போது அக்கினியிலே இருக்கும் 7 மடங்கு சூடானாலும் நம்மளால ஆசமாய் வர முடியும். ஸ்மெல் பண்ண பார்த்து குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஸ்மெல் பண்ணி பார்த்து வரல. அதே போலதான் பாவத்துடைய ஸ்மெல்லு கூட வராது. இயேசுவோட கூட வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த பாவத்தினுடைய அந்த ஸ்மெல், அந்த வாசம் வராது. ஏன்னா நம்ம யாரு கூட இருக்கோம்? பாவமே பாவத்தின் அந்த வாசம் செய்யாது முகராது. சரிங்களா? ஒரே வழி ஏசப்பா ஏசப்பான்னு அவரை சார்ந்தே இப்படிப்பட்ட சார்ந்து ஜெபத்துல முழங்கால் போட்டாதான், வேதவசத்தை படிச்சாதான் இல்லாட்ட வழி. சரிங்களா? நமக்கு நிச்சயமா உதவி செய்ய, நிச்சயமா தேவன் நமக்கு உதவி செய்வாங்க. ஆமென்.